சார் எங்களுக்கு நிக்கோட்டின் அப்படின்னா சிகரெட்ல இருந்து அது வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த கூல்லிப்பும் பை வடிவத்தில் தான் சார் இருக்குது. இந்த கூல்லிப்புக்கும் இந்த நிக்கோட்டின் பைகளுக்கும் என்ன வித்தியாசம், இதை எப்படி உங்களுடைய அமைப்பு கண்டறிந்தது சார்? ஓகே, இது இப்போ என்னென்னா, இப்போ நம்ம அந்த அடிப்படையிலேருந்து வருவோம். அதாவது வந்து இந்த புகையிலை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். எல்லா பொருட்களையுமே, ஈவன் அது கெஜெட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே மாறும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த போதையில் குறிப்பாக வந்து புகையிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று எலக்ட்ரானிக் சிகரெட், அடுத்தது வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய நிக்கோட்டின் பைகள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சிகரெட், பீடி, சுருட்டு இந்த மாதிரியான புகையிலை பொருட்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய அளவில் இருக்க போகிறது இல்லை. இந்த ரெண்டு மட்டும்தான் என்டையர் இதை வந்து டாமினேட் பண்ண போகுது, இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டும் இந்த நிக்கோட்டின் பைகள் அப்படிங்கிறது. எலக்ட்ரானிக் சிகரெட் ஏற்கனவே வந்துருச்சு. எலக்ட்ரானிக் சிகரெட் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது இன்றைக்கி சில இடங்களில் இல்லீகலாக அது வந்து அந்த சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு. அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அதை என்ஃபோர்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த நிக்கோட்டின் பைகள்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றாக வந்து நாங்கள் இதை வந்து பார்க்குறோம். பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பொருளாக வருது. இது என்னன்னா, நம்ம புகையிலை, அதாவது இதை இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா சார்? ஒன்று புகைக்கக்கூடிய அல்லது மெல்லக்கூடிய புகையிலை பயன்பாட்டில் இது ஒரு புதிய பாய்ச்சலா வரப்போகுது, நவீன அப்படியா? அதை ஒட்டுமொத்தமாக அதை தள்ளிட்டு, ஓகே, புகைத்தல் இல்லை, அந்த மெல்லும் வகை புகையிலையில் ஒட்டுமொத்தமாக தள்ளிட்டு இது வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டை வந்து பிடிக்க போகக்கூடிய ஒரு பொருள். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புகையிலை பொருட்களில் ஏன் புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினுக்காக தான் அந்த புகையிலை பொருட்களை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அதை வந்து மருத்துவ பயன்பாட்டிற்காக நாங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், புகையிலையிலேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த நிக்கோட்டினை மட்டும் கொடுக்கறதன் மூலமாக நிறைய அந்த கார்சினோஜன்ஸ், அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து அவங்க விடுபட முடியும், கேன்சருக்குள்ளே போகாமல் தப்பிக்க முடியுங்கிற பேரில் அது வந்து பிரித்து எடுக்கப்பட்டு மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த பிரித்தல் வந்து என்ன ஆச்சுன்னா, நிக்கோட்டினையே ஏன் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நிக்கோட்டினை டைரக்ட் நிக்கோட்டினா இந்த மாதிரி வந்து பவுடர்ஸ் லெவலில் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ புகையிலையில் நிக்கோட்டின் வந்து ஒரு பவுடர் வடிவத்திலையா சார்? பவுடர் வடிவில் அந்த பவுச்சில் அந்த இதில் வந்து வருது. இப்போது புகையிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 2.6 தான் வந்து நிக்கோட்டின் அளவு இருக்கும். ஸோ அதுக்கே வந்து அவ்வளோ போதை இருக்குது, அதுலேருந்து வெளியில் வர முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து முழுமையாக நிக்கோட்டின் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பைகள். அப்போது டைரெக்டாக நிக்கோட்டின் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து 1 mg 2 mg இல்லை, அப் டு 50 mg வரைக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த பொருள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து யாருமே மற்ற இப்போ இன்றைக்கி குட்காவோ இல்லை மற்ற பொருட்களுக்கோ போக மாட்டாங்க. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் ஒரு 300 விதமான ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் வந்து இந்த இதில் 300 விதமான ஃப்ளேவர்ஸ். ஆமாம், இது வந்து என்னென்னா, நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு இது வரைக்கும் உள்ளே வரலை, ஆன்லைனில் வந்துருச்சு, டைரக்ட் சேல்ஸ் வந்து இன்னும் வரல. இது வந்து எல்லா நாடுகள்லையும், மேலை நாடுகளில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது வந்து இந்த நிக்கோட்டின் பைகள் தான். ஏன்னா இந்த நிக்கோட்டின் பைகளை வந்து அந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து ஒரு விதமான போதையை தரக்கூடியது. டைரெக்டாக நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த போதையை வந்து உங்களுக்கு தரக்கூடியது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடியது. அப்போது நிறைய மேலை நாடுகளில் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுடைய கைகளில் வரைக்கும் இந்த பொருள் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதை வந்து கேக்கில் மற்ற அவர்களுடைய உணவுப் பொருட்களில் வந்து இதை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த பொருள் இன்றைக்கி வந்து இதை நம்ம தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால், இது ஒரு முறை வந்து இந்த நம்ம சமூகத்துக்குள்ளே ஊடுருவிச்சு இல்லை வந்து புழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா இதுலேருந்து விடுபடுறதும் கஷ்டம், இந்த பிஸ்னஸ்லேருந்து அவங்கள நம்ம மாற்றுறதும் கஷ்டம். ஸோ இது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இந்த நிக்கோட்டின் பைகள் பார்க்குறோம். இன்றைக்கி இல்லை, இது வரைக்கும் இல்லை. நாங்களும் வந்து அதனால தான் வந்து மத்திய மாநில அரசுகளை வந்து கிட்டத்தட்ட போன ஜூலையில் வந்து நாங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய அந்த சூழல் இருக்குன்றதை வந்து பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இது வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணல, இது ஆன்லைனில் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நாங்களே அதை வாங்கி அதை வந்து அது எப்படி வருது என்னன்றது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு அது எல்லாத்தையுமே நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இது வந்து பெரிய அளவில் வெளியில் தெரிய வேண்டியதில்லை. நம்ம அரசாங்கம் வந்து இதை வந்து எடுத்துருவாங்க, இதை பேன் பண்ணிவிடுவாங்க. எப்படி வந்து எலக்ட்ரானிக் சிகரெட்டை பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம பேன் பண்ணிடலாம் தான். பட் ஆனால் ஜூலைலேருந்து இது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் சரி. கடைசியாக எப்போ ஆன்லைனில் வாங்கினீங்க சார்? கடைசியாக வந்து நவம்பரில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இதை மார்க்கெட் செய்கிற மாதிரியாதுன்னா எந்த ஆங்கிள்லையும் இந்த நிகழ்ச்சி போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இதை நீங்கள் ஜூலையில் உங்களோட அமைப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுது.
இது நீங்க கடைசியா ஜூலைல வாங்கினதோட நிறுத்திட்டீங்களா இல்ல இதை இன்னும் ஆன்லைன்ல வாங்க முடியுமா? இது இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல வாங்க முடியும். நாங்க நவம்பர் சந்தையிலே கிடைக்குது. ஆமா, நவம்பர் வந்துருச்சு அந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு. அது ஓகே. இப்போ நவம்பர்ல வந்து வாங்கி அதை டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தோம். நவம்பர்ல வாங்கி அதுக்கான லேப் டெஸ்ட் கொடுத்து அந்த லேப் ரிசல்ட்டையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். யாரு சேல் பண்றாங்க அப்படிங்கறதும் எல்லாமே எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா அந்த லிங்க்ல இருந்து அந்த விஷயங்கள் அது எல்லாமே இன்னைக்கு அடுத்த லெவலுக்கும் அவங்க போயிட்டாங்க. இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது, அந்த மிஷினரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அங்கங்க வச்சு பண்ணிட முடியுங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கான இந்த மெட்டீரியல் சார், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ டெல்லியில வந்து ஆன்லைன்ல அதுவுமே இப்போ வந்து ப்ரோமோட் பண்ண கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஏன் இந்த இது வந்து இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அரசாங்கம் இது வெளியில பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை தடை பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இல்லை. நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா இதுக்கப்புறம் பொருள் வெளியில வந்துருச்சு. அப்போ பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் அலர்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து குழந்தைகள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பெரியவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால முதல்ல பெரியவங்களுக்கு தெரியணும் இது என்ன மாதிரியான பொருள், எப்படி. இந்த கம்ப்ளைண்ட் நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க சார்? இந்த கம்ப்ளைண்ட் வந்து மத்திய சுகாதாரத்துறை அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், நேஷனல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அனுப்பிச்சிருக்கிறோம். நமக்கு இங்கே வந்து STCC ஸ்டேட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் அனுப்பிச்சிருக்கிறோம், ஹெல்த் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், அப்புறம் வந்து முதல்வரின் முகவரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். பட் ஆனால் என்னன்னா இப்போ முதல்வரின் முகவரி அவங்களுக்கு அனுப்பும் பொழுது அதை வந்து அவங்க ஒரு நவம்பரில், நாங்கள் வந்து ஒரு செப்டம்பரில் வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புகிறோம். ஆனால் நவம்பரில் வந்து அவங்க அனுப்புகிறாங்க இது வந்து எங்களோட இதில் இல்லை, நாங்கள் வந்து இதில் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை, இது வந்து கோட்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்க மூலமாக தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக எந்த ஆக்டுக்கு கீழே வருது சார்? இதுல என்ன பிரச்சனைனா சார், இப்போ இது எந்த ஆக்டுக்குள்ளேயும் வரலங்கிறதா. ஆஸ் ஆன் டேட்ல இது கோட்பாக்குள்ள வருமா, புகையிலை தடை சட்டத்துக்குள்ள வருமா, இல்ல வந்து ட்ரக் ஆக்டுக்குள்ள வருமா, இல்ல வந்து பாய்சன் ஆக்டுக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எதுக்குள்ளேயுமே சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா இந்த நிக்கோட்டினை அவங்க புகையிலையில இருந்து மட்டும் எடுக்கல. புகையிலை ப்ராடக்ட்ல இருந்து மட்டுமே அந்த நிக்கோட்டினை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. சிந்தட்டிக் நிக்கோட்டின்ஸை வந்து லேப்ல இருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. லேப்ல இருந்து எடுக்கிறதுக்கான ரா மெட்டீரியல், லேப்ல இருந்து எடுக்கிறதுக்கான அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி அதுக்குள்ள வருது. டுபாக்கோவே இல்லாம வெறும் லேப்ல மட்டுமே வந்து இதை கொண்டு வந்துட முடியும், தயாரிச்சிட முடியுமா பெரிய அளவுல. இப்போ இது ஒரு பவுச் வடிவத்தில் இருக்குது சார். இப்போ சந்தையில் நார்மலாக கிடைக்கக்கூடிய இந்த கூழ் இப்போ வந்து வாயில் நிறைய பசங்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ அதை வச்சிட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து துப்பிடுறாங்க, அது சக்கையாக போயிடுது. இப்போ இது வந்து பவுச் வடிவத்தில் இருக்கு, பவுடர் வடிவத்தில் இருக்குன்னா இது முழுக்க முழுக்க உமிழ் நீரோட கரைஞ்சி வாய்க்குள்ள போயிருமா? ஆமாம். இப்போ கூழ் இப்போ அந்த புகையிலை பொருள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் அந்த வாயில வைக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அது ஊறணும், அது வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களோட பிளட்ல வந்து கலந்து நிக்கோட்டின் போகும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இது மிச்சம் இருக்கும், அதை துப்ப வேண்டிய ஸ்மெல்லும் வந்து ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் இதுல என்னன்னா வாசனை வரும். இதுல வந்து 300 விதமான உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இது வந்து முழுமையா கரைஞ்சிடும். அது கடைசியா அந்த பேப்பர் மட்டும்தான் இருக்கும், அது ஒரு பேப்பர் மட்டும்தான், அந்த பேக்கெட் மட்டும்தான் இருக்குமே தவிர இருக்கு. அப்போ இது வந்து டைரக்டா உங்களுக்கு ரத்தத்தோட கலந்து உடனடியாக வேலை செய்யக்கூடியது. அப்போ இனி வரக்கூடிய நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான எந்த சுவடுகளுமே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி போதையும் கொடுக்குமா? முழு போதை கொடுக்கும். இப்போ நீங்க கூலிப்பெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்மெல் வரும், பக்கத்துல வர பயப்படுவோம், இது பண்ணுவாங்க, ஐயா என்னடா இது, இதை போய் பயன்படுத்திருக்கேன். ஆனா இது வந்து என்ன சூப்பரா இருக்கு, இது என்ன மின்ட் வாசனை, இது என்ன ஸ்ட்ராபெரி வாசனை. ஸோ அந்த மாதிரி உங்களோட பக்கத்துல வர்றதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும், ஈர்க்கும். குழந்தைகளை வந்து பெரிய அளவுல ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் இது. பெண் குழந்தைகளை அதிக அளவில் இருக்கக்கூடிய பொருள். அதனுடைய அந்த தன்மையே பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா இது வந்து வெறும் டுபாக்கோ ப்ராடக்ட்டை பயன்படுத்துறவங்க மட்டும் இதுல பாதிக்கப்படுவாங்கன்னு இல்லை. இது வந்து புதுசாவே இதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா சொல்லுவோம்ல 18 வயசுக்குள்ள அவங்களை காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் பெருசா போக மாட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து அப்படி இல்லை. எத்தனை வயசு வேணாலும் நீங்க அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எதிர்கால சந்தையை வந்து அவங்க தீர்மானிச்சு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இது யார் சந்தையில சேல் பண்றாங்கிறதுக்கு
இப்போ வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் இது கிடைக்குது அப்படின்னா இது யார் அதனுடைய செல்லருங்கிற டீட்டெயில் இருக்குமே சார், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த லிங்க், அந்த டீட்டெயில்ஸ், அது எல்லாமே எடுத்துருக்குறோம். எந்த கம்பெனி, எங்கேருந்து பண்ணுறாங்க, எந்த அட்ரஸ்லேருந்து பண்ணுறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன, அவங்க எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜிபே நம்பர் என்ன, ஜிபேனுடைய அந்த இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் இல்லை. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இது வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம ஒரு சுதாரிச்சுட்டு இதை பேன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து தப்பிச்சோம். ஒரு முறை இதை அலோவ் பண்ணிட்டோம், மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அதே மாதிரி இது மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுனாலும் இதை வந்து திருப்பி எடுக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு இது எங்களோட அதிகார வரம்பு இல்லைன்னு கொடுத்தாங்க, அவ்வளோதானே? ஆமாம், இது வந்து கோட்பாடில் வந்து கொண்டு வரணும். இது வந்து மத்திய அரசினுடைய சட்டம், அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து நமக்கு முன்னாடியே அதற்கான நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிகரெட் வந்து அது சட்டமாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதை தடை செஞ்சுருந்தோம், முன்னாடியே தடை செஞ்சிட்டோம். அதே மாதிரி ஹூக்கா பார்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம வந்து அந்த கோட்பாடில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் தடை செய்ய முடிஞ்சது. அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருந்தது. இதே மாதிரியான ஒரு தடையை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் கேட்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாகவும் இதை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து பொது சுகாதாரம் சம்மந்தமான ஒரு விஷயம். இது வந்து இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது, அதை நம்ம தானே ரெப்ரசென்ட் பண்ணணும், அதை நம்ம தானே உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ பொது சுகாதாரத்துறைக்கு அந்த ஒரு கடமை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ நாங்கள் இன்னொன்று நீங்கள் சொல்லும்போது அந்த நீங்கள் சொல்லும்போதே அந்த சொன்னீங்க இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது நாங்களுமே வந்து ஜூலையில் பண்ணிவிட்டு பெரிய அளவில் இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணவோ இல்லை வெளியில் பெரிய சொல்லவோ இல்லை குழந்தைகள் மத்தியில் இதெல்லாம் கொண்டு போகவே இல்லை. கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் நாங்கள் வெயிட் பண்ணது வந்து ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க, இதை வந்து பேன் பண்ணிடுவாங்க, நம்ம பிரச்சனை இருக்காதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த டிசம்பர் வரைக்கும் அதை பேன் பண்ணலங்க பொழுது இன்னைக்கு நீங்கள் அவர் பெங்களூர்லேருந்து சொன்னார் இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து பெங்களூரில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இனி வந்து குழந்தைகள் கையில் கிடைக்க போகுது. நம்ம வந்து என்னென்னா இந்த போதைப் பொருளை மட்டும் நாங்கள் ஸ்கூலில் போய் இந்த புகையிலை கட்டுப்பாடை பற்றி பேசும்பொழுது டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் கற்றுக் கொடுத்துறாதீங்கம்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி நாங்கள் சொல்லியிருந்தோன்னா அந்த குழந்தைங்க அவேர் ஆகிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு பார்த்தா அதே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டு எங்கள் கிளாஸில் 20 பேர் வரைக்கும் இந்த போதையில் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்கன்றாங்க. என்ன விஷயம்னா இந்த போதைப் பொருட்களை பற்றி நாம் குழந்தைங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை செஞ்சு அவங்கள அதுலேருந்து காப்பாற்றிடணும். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் அதை அது வேற ஒரு பக்கத்துலேருந்து அந்த தகவல் அவங்களுக்கு வந்துச்சு, அதில் வந்து அவங்க கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்கள வெடுபட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான ஏற்கனவே இதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கான எல்லா விதமான இதுவுமே இருக்குது. அதன் அடிப்படையில் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஏன் இது வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்குள்ளே ஏன் நம்ம வந்து டொபாக்கோலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் கூட அது ஒரு விஷயத்தில் இருந்தாலும் கூட இந்த சிந்தட்டிக் நிக்கோட்டினில் ஏன் பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த லேபில் தயாரிக்கக்கூடிய நிக்கோட்டின்ஸில் என்ன வேணாலும் அவங்க ஆட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரக்ஸ் வந்து நிறைய ஃபார்மில் வருது இல்லையா, எல்லாமே லேபில் தயாரித்து பெரிய அடுத்தடுத்த புது வடிவங்களில் வரக்கூடியது தான். அப்போ இந்த நிக்கோட்டினுக்குள்ளேயும் எந்த மாதிரியான ட்ரக்கையும் அதுக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்து அதை வந்து நிக்கோட்டின் பவுச்சஸ், இது வந்து இன்னைக்கு வந்து வெறும் நிக்கோட்டின் பவுச்சா இருக்குது, இது நாளைக்கு இதுக்குள்ளார வேற எந்த ட்ரக்கை வேணாலும் வச்சு கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் அதில் எடுத்து. இன்னைக்கு அரசாங்கம் இது வந்து டொபாக்கோலையும் கிடையாது, என்டிபிஎஸ்லையும் கிடையாதுன்ட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு இது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் வந்துருங்கிறீங்க. நிச்சயமா. இப்போ மேலை நாடுகளில் வந்து இதை அனுமதிச்சுட்டு இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, யூஎஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து இந்த நிக்கோட்டின் வந்து அந்த புகையிலை சட்டத்துக்குள்ளேயே இதையும் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்வீடன் போன்ற நாடுகள் வந்து இந்த நிக்கோட்டின் ஆக்டினே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிக்கோட்டின் அது வந்து சிந்தட்டிக் நிக்கோட்டினாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டொபாக்கோலேருந்து வரக்கூடிய நிக்கோட்டினாக இருந்தாலும் சரி, நிக்கோட்டின் ஆக்டினே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உடனடியாக இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து புதுசாக ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் ஆக்டும்
அதில் இருக்கணும். நம்ம பழைய இதே வச்சுட்டு இருந்தோம்னா பண்ண முடியாது. அப்போ அதுக்குள்ளே இந்த இது வரவே வராது. அப்போ அலோவ் பண்ணுற மாதிரி போயிடும். ஒன்ஸ் இது ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய கணிப்பு என்னன்னா, இப்போ நாங்கள் ஜூலையில் சொன்னோம். இப்போ ஜூலைலேருந்து இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே எல்லா மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட வந்து ஆன்லைன் வந்து அப்போ வந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கவுண்டர் சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜனவரி எண்டுக்குள்ளே நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் வந்து வந்துரும்னு பார்க்குறோம். இந்த ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே இல்லையா? எப்படிங்க? தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே வந்துருச்சு, ஆன்லைன்ல இருக்கு. கவுண்டருக்கும் இது வந்து கவுண்டர்ல வந்து அந்த இதுல வந்து நீங்க கடைகள்ல வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனவரி எண்டுக்குள்ள வந்துருன்றோம். அதனாலதான் இதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய அர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம ஒரு மாடலா இருக்க முடியும் தமிழ்நாடு அரசு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது. இப்போ நீங்க மற்ற விஷயங்களை பத்தி தடை செய்யணும், பேன் பண்ணணும்னா ஏதாவது வந்து எதிர்ப்பு வரும், இல்ல வந்து வியாபாரிகள் வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி எதுவுமே இல்லை. இப்போ யாருமே சேல்ஸ் பண்ணல. அழகா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா சூப்பரா வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம். வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜாகவும் இருக்கும். அதே மாதிரி குட்கா ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பேன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மைலேஜா இருக்கும். ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. இதை செஞ்சாங்கன்னாவே உண்மையிலுமே வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கு. அதை கூட அவங்க பயன்படுத்திக்கல. அந்த மார்க்கெட்டிங்குடைய விஷயம் அதுதான். இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்காம இருக்கணும், இல்லை அவங்களுக்கு போகாம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்போ கடையில் போய் கேட்டால் அங்கே வந்து இல்லை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு, கிராமங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ. பட் இன்னைக்கு சேல்ஸே எப்படி போயிடுச்சுன்னா, ஆன்லைன் சேல்ஸ் எல்லாத்துலேயுமே கெஜெட்ஸ் இருக்கு. அவங்க அதன் மூலமா ஆர்டர் போட முடியும். டைரெக்டாக அந்த குழந்தைக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ எங்கே இருந்தாலும் வந்து ப்ராடக்ட் வந்து கைக்கு வந்து சேர்ந்துடும். சார் இன்னைக்கு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சார் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க உட்பட இன்னைக்கு எல்லாருமே மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நீங்கள் நார்மலாக எனக்கு இப்போ என்ன பயம்னா, இது நிகழ்ச்சி முடித்தோடனே யாராச்சும் நிக்கோட்டின் பவுச்சுன்னு போட்டு ஆர்டர் போட்டுருவான்ட்டு தான் எனக்கு பதட்டமாக இருக்குதுன்னு, அதை செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறோம். இப்போது இது ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா சார், இதோட கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல சார், இது வருது, ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறது, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அதுக்கப்புறமேட்டு அது இங்கே இந்தியாவுக்குள்ள கஸ்டம்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வரி செலுத்துகிறார்கள், அப்புறம் இது சந்தைக்குள்ள வருதுன்னு இருக்குல்ல, இது எந்த இடத்துல இதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? சார் இது வந்து இறக்குமதியை முதல்ல தடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க மேலை நாடுகள்ல போனீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க இந்த பொருளை வேற ஒரு பெயர் சொல்லியும் இந்த பொருளை கொண்டு வரலாம், பண்ணலாம். எப்படி நமக்கு வந்து இல்லீகல் சிகரெட்ஸை கொண்டு வராங்களோ அது போல, இல்லீகல் சிகரெட்டை கொண்டு வராங்களோ அது போல, அது மாதிரி கொண்டு வரலாம். இன்னைக்கு நீங்க டைரக்டாவும் கொண்டு வரலாம். இப்ப நீங்க துபாய் வழியா வரீங்க, சிங்கப்பூர் வழியா வரீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இது குமிச்சு வச்சிருக்காங்க, அப்படியே எக்கச்சக்கமா குமிச்சு வச்சிருக்காங்க. அங்கிருந்து வரவங்க அழகா வாங்கிட்டு வரலாம். இப்ப நம்ம இங்க சென்னையில வந்து கஸ்டம்ஸ்ல வந்து அதை பிடிப்பாங்களான்னா பிடிக்க முடியாது. பிடிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை இன்னைக்கு அந்த சட்டத்துல. இப்ப இதே சேம் இந்த பவுச்சை இப்ப வெளிநாடு போகக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க ஒரு 10 பேக்கெட் கொண்டு வராங்கன்னா இங்க கஸ்டம்ஸ்ல பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதுதான் நாங்க சொல்றோம், அதுதான் மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவு வேணாலும் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள கொண்டு வந்துட முடியும். அதனால பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன் அதை ஈஸியா கொண்டு வந்துடுறாங்கன்னா, இப்ப கஸ்டம்ஸ்ல வந்து என்ன சிஸ்டம்னா, நிறைய இந்த மாதிரி ஒரே மாதிரி பொருட்கள் வரும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் சந்தேகிப்பாங்க. இப்போ நிறைய உங்க பாட்டுக்கு பொருட்கள் வந்து பயன்பாட்டுக்கு வாங்கிட்டு வர்றப்ப அதுக்குள்ளே வரவே வராது. ஒருவேளை மார்க்கெட்டிங்க்கு பெரிய அளவில் பாக்ஸாக இதை வாங்கிட்டு வரும்போது அவங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதர்வைஸ் வந்து இதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே பிடிச்சாலும் இவங்களால அதை ரீடைன் பண்ண முடியாது. ஏன்னா எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து இதை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே சார், ஓகே மேடம். இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு இந்த கோல்ட் ரீஃப் கூட சிறப்பு கொடுத்து அதில் வந்து சம் பாய்சனஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, நிறைய குழந்தைங்க இறந்தாங்க. அப்போது மத்திய பிரதேசத்தினுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ரெய்ட் பண்ணுறாங்க, சோதிக்கிறாங்க, எந்த பேட்ச் வந்து போனதுங்கிறத அதை நிறுத்தி வைக்கிறாங்க. எல்லா நடவடிக்கைகளும் அரசாங்கம் எடுத்தது. அதுபோல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டு எங்களுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அல்ல அப்படின்ட்டு அவர்கள் அந்த புகார் மனுவை முடித்து வைத்தது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவங்க கொஞ்சம் பொறுப்பாக இந்த கம்ப்ளைண்ட், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தலாம் தானே? தெரியப்படுத்துறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, இல்லை க்ளோஸ் தான் பண்ணணுமா, நாம தான் போகணுமா? அங்கே மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் நாம தான் கொடுக்கணும்.
இவங்க க்ளோஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? அது அப்படிதான் வந்திருக்கு. அப்படிதான் வந்திருக்கு. இப்ப நீங்க திரும்பவும் நாம தான் கொடுக்கணும். நம்ம திருப்பியும் ஓகே எல்லாத்தையும் சார். இப்ப நீங்க கொடுக்கும்போது நீங்க இந்த டைரக்டரேட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அதுக்கும் சேர்த்து கொடுப்பீங்களா சார்? எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம் சார். நம்ம வந்து வெறும் இப்போ அந்த இது முடிஞ்சிட்டு அவங்க அந்த லெட்டர் அனுப்பிச்சோன்னா அதோட நிக்கல. திருப்பி நாங்க வந்து நீங்க வந்து இவ்வளவு வழிமுறைகள் இருக்கு, நீங்க எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, ஏற்கனவே ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருந்து நீங்க எப்படி இதை வந்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதை லேப் டெஸ்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேயர் அவங்க குறிப்பிட்ட மாதிரி இதுதான் கடைசி, இது மேக்ஸிமம் எல்லாமே பண்ணியாச்சு. இனி வந்து நீதிமன்றத்தை தான் நம்ம நாட போறோம். இப்போ அதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போக முடியும். இப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு இதை பத்தி கவலையப்படலை, அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னா அப்போ இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல. அப்போ நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம போகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே எதுக்காகனா இது வந்து வெளியில் தெரிஞ்சு அது ஒரு ப்ரொமோஷனாக ஒரு மார்க்கெட்டிங் ஆகிடக்கூடாது, இவங்க எடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து காத்துட்டு இருந்தோம். ஆனால் இனியும் அவர்கள் வந்து எடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஸோ அதனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாமளும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்.